அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் நம் வசம் உடம்பு இல்லை ஏன் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: நம் வசம் உடம்பு இல்லை ஏன்? நாம் உடல் வசமானோம், நம் வசம் உடம்பு இல்லை ஏன்? விதிவசம் ஆனோம் ஏன்? அறிவீனச் செயலால். உயிர் மரணத்தில் வாழ்கின்றது. இவ்விதி உடம்பில் வாழும் வரை மரித்தவர்களே. உடம்பை உயிர்வசம் ஆக்கியவர்களே வாழ்பவர்கள். இதை சிந்தியாது வாழ்பவர்களை மானிடன் என்று எங்கனம் சொல்ல இயலும்? ஆணவ கன்ம மாய மல ஜீவர்களின் வினையின் பயனே ஊழ். ஊழை அனுபவித்த பின் ஊழ் உடம்பு அழியும். இறந்தது உடம்பே அன்றி உயிர் இல்லை. இவ்வுடம்பு மீண்டும் பிறவாது. பிறப்பது ஊழ்வினை எனும் சஞ்சித கன்மத்தால் ஆய உடம்பு. அதாவது ஊழை அனுபவிக்கும்போது அதில் தோன்றும் எண்ணங்களே சஞ்சிதம். எண்ணியபடி அனுபவிக்கச் செய்யும் முயற்சியே ஆகாமிய கன்மம். நாம் குடும்பங்களில் உள்ள உருவங்களை இழந்த பின்னும் அவர்கள் தங்கள் உடம்பின் அமைப்பை இழந்த பின்னும் மீண்டும் அவர்களை நாம் அவ்வடிவில் காண முடியாது. இதனை விளக்கவே இல்லை இல்லை இல்லையே என 3 முறை எனும் ஆகாமிய சஞ்சித ஊழ் மீண்டும் சேராது என அறிவித்தமை காண்க. ஊழ்வினை அனுபவ முடிவே மரணம். சஞ்சித ஆகாமிய விளைவே பிறப்பு. சித்தாந்திகள் மாயையை வசமாக்கி நீண்டகாலம் இருந்தும் சமாதியில் உடம்பு அழியா மௌனியாயும் இருப்பார்கள். மாயா சித்திகளை செய்வார்கள். வேதாந்திகள் மாயையை பற்றாது வெறு வெளியில் கலப்பார்கள். இது மாயை வெளியான நிலையே. இதற்கு முன் இவர்களைக் கண்டு பெரிது எனவும் முடிவு எனவும் கண்டோம். இது தருணம் திருவருட்பிரகாச வள்ளலைக் கண்டோம். சமரச சுத்த சன்மார்க்கம் அமைத்து தந்து அச்சாலையில் இதற்கு முன் காணாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் பெற்றறியாத அற்புத குணங்களையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி
ஓர் சத்திய உணர்ச்சியால் உணரப் பெறுகின்றோம். விளக்கம், ஒழுக்கம், இரக்கம் இவைகள் இறப்பு அறுக்கும் அருள் மார்க்கம். மாயை அகலும், அருள் விளங்கும். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.